வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணேஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேலூர் வசிஷ்ட நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம். சாலை வசதியின்றி பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதி. உத்திரமேரூர் அருகே அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளில் விரிசல். மழைநீர் கசிந்து வருவதால் குடியிருப்பு வாசிகள் அச்சம். கொட்டி தீர்த்த கனமழையால் போச்சம்பள்ளியில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. காட்பாடி அருகே அரசு பள்ளி வளாகத்தின் அருகாமையில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள். நோய் தொற்று ஏற்படுவதாக மாணவிகள் குற்றச்சாட்டு. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் சென்சார் கண்ணாடி மற்றும் வாக்கிங் ஸ்டிக் உருவாக்கம். அரசு பள்ளி மாணவர்களின் அசத்தல் கண்டுபிடி குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வாழப்பாடி அருகே ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் பேலூர் வசிஷ்ட நதியின் குறுக்கே அமைத்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் வாழப்பாடி அருகே ஏற்காடு கல்வராயன் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக புழுதிக்குட்டை ஆனைமடுவு நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவான 67 அடியை எட்டியது. இதனால் அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டதால் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் வசிஷ்ட நதியின் குறுக்கே அமைந்துள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் அத்தனூர்பட்டி, புதூர், இரட்டை, பனங்காடு உள்ளிட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டன. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். மேலும் மின்கம்பம் சாய்ந்த நிலையில் இருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மழை வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்ட தரைப்பாலத்தை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் அருகே அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளில் விரிசல் ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே எம்ஜிஆர் நகரில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் அரசு சார்பில் தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. இங்கு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் பல்வேறு வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் கசிந்து வீட்டினுள் தேங்கியதால் பொதுமக்கள் உறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. அத்துடன் தொடர்ந்து மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே சேதமடைந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி பகுதிகளில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதிகளில் 2000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் முதல் போக நெல் சாகுபடி செய்திருந்தனர். தற்போது நெல் முற்றி அறுவடைக்கு தயாரான நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் நீர்நிலைகள் நிறைந்து அனைத்து பகுதிகளிலும் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி விளைநிலங்கள் குளம் போல் காட்சியளிப்பதால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் அருகே பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்த பெட்ரோல் விநியோகம் செய்ததால் வாகனங்கள் பழுதாகி நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சாலவாக்கம் ஊராட்சியில் தனியாருக்கு சொந்தமான பாரத் பெட்ரோல் பங்க் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான மக்கள் தங்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி செல்வது வழக்கம். இந்நிலையில் அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பி சென்ற வாகனங்கள் சிறிது தூரம் சென்றதும் பழுதாகி நின்றுள்ளன. இதனால் சந்தேகமடைந்த வாகன ஓட்டிகள் பெட்ரோலை வாட்டர் கேனில் பிடித்து பார்த்தபோது அதில் தண்ணீர் கலந்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்கிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
பின்னர் பெட்ரோலுக்கான பணத்தை திரும்ப பெற்றுச் சென்றனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன் இதே பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்த பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காட்பாடி அருகே அரசு பள்ளி வளாகத்தில் அருகாமையில் குப்பைகள் கொட்டப்படுவதால் மாணவிகளுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த லத்தேரி பகுதியில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் லத்தேரி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் இந்த பள்ளியின் அருகில் கொட்டப்படுகின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படுவதாக மாணவிகள் புகார் தெரிவிக்கின்றனர். குப்பை கொட்டப்படும் பகுதிகளில் கிராம நிர்வாக அலுவலகமும் செயல்பட்டு வருவதால் அங்கு வந்து செல்லும் மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே குப்பைகளை வேறு இடத்தில் கொட்ட வேண்டும் என்று மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் பெண்கள் பங்கேற்ற சமையல் கலை திருவிழாவில் இயற்கை உணவுகளுடன் அசைவ மற்றும் சைவ உணவுகளை சமைத்து இல்லத்தரசிகள் அனைவரையும் அசத்தினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனங்கள் இணைந்து எங்கள் சமையலறை எங்கள் பொறுப்பு என்ற தலைப்பில் வாடிக்கையாளர்களுக்கான சமையல் கலை போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் இல்லத்தரசிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று இயற்கை நவதானிய உணவு, குழாய் புட்டு, கார இனிப்பு பணியாரங்கள், கேசரி, புரோட்டா, சப்பாத்தி, அடை உள்ளிட்ட உணவு வகைகளை செய்தனர். அத்துடன் கொங்கு நாடு மற்றும் கிராம பாணியிலான சிக்கன், மட்டன் வகைகளுடன் கூடிய விதவிதமான உணவுகளை தயாரித்து காட்சிப்படுத்தினர். கமகம வாசனையுடன் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகள் பார்வையாளர்கள் மற்றும் நடுவர்களின் நாவிற்கினிய விருந்தாக அமைந்தது. இதில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த இல்லத்தரசிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மணப்பாறை அருகே 212 கிடாக்கள் வெட்டி தடபுடலாக நடைபெற்ற சமபந்தி அன்னதானத்தில் 12,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உணவருந்தி சென்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மஞ்சம்பட்டியில் உள்ள புனித சவேரியார் ஆலய திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா விமர்சையாக தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சமபந்தி அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக 212 ஆட்டுக்கிடாக்கள் கோவிலுக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டன. அதன் பின்னர் சிறப்பு வழிபாடுகள் செய்து கிடாக்களை வெட்டி விருந்து சமைத்தனர். நூற்றுக்கணக்கான ஆண்கள் சேர்ந்து 1500 கிலோ அரிசியில் சோறு சமைத்து 212 கிலோ ஆட்டிறைச்சி மற்றும் 50க்கும் மேற்பட்ட கோழிகளை அடித்து விருந்து சமைத்தனர். இந்த சமபந்தி அன்னதானத்தில் 12,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சாப்பிட்டு சென்றனர். தாம்பரம் மாநகராட்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் குப்பை அகற்றும் காம்பாக்டர் வாகனங்களை மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் மொத்தம் 70 வார்டுகள் உள்ளன. இதில் தலா 14 வார்டுகள் கொண்ட 5 மண்டலங்கள் உள்ள நிலையில் இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகளை அகற்றுவதற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 காம்பாக்டர் வாகனங்கள் வாங்கப்பட்டன. இந்த வாகனங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் முன்னிலையில் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் கொடியசைத்து வாகன சேவையை தொடங்கி வைத்தார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். புயல் மற்றும் கனமழை காரணமாக சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சோழம்பட்டு, நெடுமானூர், உலகுடையாம்பட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் வேருடன் சாய்ந்தன. அத்துடன் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள கதிர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். புயலின் கோர தாண்டவத்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் வெள்ள நிவாரணம் மற்றும் பயிர் பாதிப்பு நிவாரண நிதியை கூடுதலாக வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நாச்சார்குப்பம் கிராமத்தில் பிரதம மந்திரி கிராமம் திட்டத்தின் கீழ் 13,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாதனூர் ஒன்றிய குழு தலைவர் சுரேஷ்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி பிரபு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினத்தையொட்டி கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முழுமையாக அறிந்திடுவேன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு புகுந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். ஆலவயல் மலைகாண்டி நகரில் மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் புதருக்குள் மறைந்திருந்த மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவிகள் கோலாட்டம் ஆடியும் சாலை பாதுகாப்பு தொடர்பான பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சர்வதேச சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களை சாரட் வண்டியில் அழைத்து சென்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இடையமேலூரைச் சேர்ந்த ரம்யா மற்றும் சிவபாலா ஆகிய மாணவர்கள் ஒரே பயிற்சி பள்ளியில் சிலம்பம் கற்று வந்தனர். இந்நிலையில் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் இவர்கள் இருவரும் கலந்து கொண்டனர். சிறப்பாக விளையாடிய மாணவி ரம்யா முதல் பரிசையும் மாணவர் சிவபாலா 2வது பரிசையும் வென்றனர். இதனைத் தொடர்ந்து கோப்பையுடன் சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது மாணவர்கள் இருவரும் சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர்.